சரவணா, ரெடியா? போலாமா? போலாம். நான் ரெடி. போலாம். இப்போ நீ உன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போற இல்ல? ஆமா. இப்ப வெளிய அத்தை எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அத்தை வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். லூசா நீ? அதெல்லாம் தேவையில்ல. வேற ஏதாவது போய் சொல்லு. பொய்யா? பொய் சொல்றது தப்பு இல்லையா? எதுக்கு பொய் சொல்லணும்? உனக்கு எதுவுமே புரியலையா? இல்ல. அப்பா வீட்ல இல்ல. அவருக்கு தெரியாம தான் அம்மா நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம பிள்ளைங்க இப்படி திருட்டுத்தனமா விருந்துக்கு போறாங்களேன்னு சொல்லி அத்தைக்கு தேவையில்லாத மன கஷ்டம் வரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். புரியுது. ஆனா அம்மாட்ட பொய் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில். எது? திருவள்ளுவர் சொன்னது. ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்லையா? அத்தை கேட்டாங்கன்னா அதையே சொல்லிடு. போலாம். போ. என்னப்பா துணிமணிலாம் மாத்திட்டு எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு. இல்லம்மா, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலானும்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க. அம்மா, அது வேற ஃப்ரெண்டுமா, இது வேற ஃப்ரெண்டுமா. ஓ சரிப்பா, நீங்க என்ன என்கிட்ட பொய்யா சொல்ல போறீங்க? அம்மா, பொய் சொன்னாலும் தப்பு இல்லம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? அது வந்துமா ஏதோ பொய் 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 அதுக்கப்புறம் மை 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 பொய் மை பொய்மை 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 வாய்மை பொற போட்டா நான் இருக்கிற டீ குடிக்கும். அடச்ச, ஐயோ சரியா வர மாட்டேங்குதே. பொய்மை வாய்மை. அம்மா விட்டுலாமே. அம்மா டைம் ஆச்சுமா, நாங்க கிளம்புறோமா? வரோமா? வரோம். வா பூங்குடி. பெரியமா வரோம். பெரியமா சரவணா, உன்னை யாரு உளறி கொட்ட சொன்னது? பூங்குடி, எனக்கு இதெல்லாம் வராது பூங்குடி. வராதுன்னா அமைதியா இருக்க வேண்டியதானே? எதுக்கு கண்டதையும் உளறிட்டு என்ன எதுக்கு மாட்டி விடுற? இங்க நின்னுட்டு இருந்தா அம்மா வந்துருவாங்க, மாட்டிப்போம். முதல்ல இடத்த காலி பண்ணலாம். வா 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 வா. மகேஷே, உன் குரலை கேட்டாலே நடுநடுங்கிறவன் இப்ப ஓ முன்னாடியே திருக்குறள், அதுவும் திருட்டு குரல் அவ ஓதி விட்டுருக்கால, அத கூட ஒழுங்கா சொல்ல தெரியாம ஒளறி கொட்டிட்டு போறான். என்ன நெஞ்செழுத்து அவனுக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல மகேஷ். அவ யாருங்கிறத என்கிட்ட காட்டிட்டா நான் யாருன்னு அவளுக்கு தெரியவனா? என்கிட்டயே போய் சொல்லிட்டு போறீங்களா? உங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க.